தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகளை அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டமாகவும் தேர்தல் பரப்புடைய முதல் தொடக்கமாகவும் இன்றைக்கு மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை பாரத பிரதமர் ஐயா மோடி தலைமையில் நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் திமுகவோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அசோக், இந்த நாள் உன் காலண்டரை குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரஜினி பேசுகிற மாதிரி மோடி அவர்கள் திமுகவோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு பஞ்ச் வைக்க, பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேச, தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் பேச சொல்லி இந்த கூட்டமே ஒரு மாதிரி எனக்கு கலகலம் இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்துக்கிறது, பல இணைப்புகள் பல பிணைப்புகள் நடந்திருக்கிறது. இது குறித்து தான் இந்த காலம் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வானம் பார்த்த பூமியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெம்பாடு பட்டும்பாங்க. இந்த வெம்பாடு பட்டுங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு 2 ஏக்கர் நிலம் தான் இருக்கும். அந்த நிலத்துல தண்ணியே இருக்காது. அப்போது ஏதோ ஒரு பக்கத்தில் கூடிய கிணத்துலேருந்து தண்ணியை வாய்க்கா வழியாக கொண்டு வந்து வெம்பாடு பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நான் இந்த நிலத்தில் வந்து விளைவிச்சேன்னு சொல்றதுக்காக விவசாயி அப்படி சொல்லுவாங்க. அந்த விளைபொருள் சரியான விலை கிடைக்கல அப்படின்னா அந்த விவசாயி நொந்து போயிடுவார். அப்படி வெம்பாடுபட்டு கருமாயப்பட்டு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தை யாருக்கு பொருந்துமோ இல்லையோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பொருந்தும். வெம்பாடுபட்டு ஒரு கூட்டணி உருவாக்கிறாங்க. டேய் 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டரா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஏதாவது உடச்சுட்டு போயிடாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணியை இந்த இரவு முழுக்க உட்காந்து ஒட்டுற மாதிரி ஓட்டியிருக்காங்க. இந்த கூட்டணிக்குள்ள 2021 காலகட்டத்திலே திரு மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் அவர் உடன்படலை. அவரும் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தினார். அமித்ஷா அவர்கள் 2021 இந்த கூட்டணிக்கு வர முயற்சி பண்ணார். அன்றைக்கி அது நடக்கலை இல்லை. 2021 பேசும்போது என்னைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நான் அந்த கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லி டிடிவி சொல்ல அமித்ஷா கார் எடுத்து கிளம்பிட்டாப்ல. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. நான் முதலமைச்சர் வேட்பாளர், மற்றதை பேசிக்கோங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு. அதே முறை இந்த முறையும் நான் முதலமைச்சர் வேட்பாளர், மற்றதை பேசிக்கோங்க, அதிமுக கூட சேர்க்க முடியாது, நீங்கள் பாஜக கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உள் இடஒதுக்கீடு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி பாஜக கூட்டணியில் அமமுக இருக்குது, அதிமுக கூட இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணன் என்று அழைத்திருக்காரு டிடிவி தினகரன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்ட்டார். அவர் அந்த பக்கம் பாசமலை பொழிய, இவர் இந்த பக்கம் பாசமலை பொழிய, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி நின்று ஓர்வழி சென்றால் நாளை நமதே இந்த நாடும் நமதேன்னு எம்ஜிஆர் பாடின மாதிரி 2 பேரும் வேவ் லெங்க்ல சிங்க் ஆயிட்டாங்க. ஆமா, எங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சு, அது பங்காளி சண்டை, நாங்க வந்து அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம். ஆனால் நாட்டு நலன் என்று வருகிற பொழுது, மக்கள் நலன் என்று வருகிற பொழுது, நாட்டு நலன் என்று வருகிற பொழுது, மக்கள் நலன் வருகிற பொழுது நாங்க இணைஞ்சிருவோம். எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனை இல்லை. சண்டை போட்டாலும் வாடா அப்படின்னு சண்டை போடுவோம், அன்புனா கூட வாங்க நல்லா இருக்கீங்களான்னு சண்டை போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தன்னுடைய உரையில வந்து பேசியிருக்காரு. நாங்கள் வந்து ஆமா, அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான், நாங்கள் எதிர்த்தாலும் கடுமையை எதிர்ப்போம், வேலை செஞ்சாலும் கடுமையாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள். எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே உருவாக்கிட இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்திலே எதிர்ப்பதென்றால் அதிலும் உறுதி, ஆதரிக்க வேண்டும் என்றால் அதிலும் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையை அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பத்திரிகையாளர் கேட்கும்போது கூட இந்த மாதிரி நீங்க வந்து ஜெல்லாயிருவீங்க, கீழே மாவட்ட ஜெல்லா ஒன்று ஜெல்லா ஜெல்லாகணுமா, அதெல்லாம் ஆயிட்டாங்க. 99 விழுக்காடு பேர் வெளியே போயிட்டாங்க. சரி, 99 விழுக்காடு பேர் என் கூட வந்துட்டாங்க. ஒரு சில பேர் பதவி ஆசிக்காங்க. யாரு? மாணிக்கராஜா போன்றவர்கள் பதவி ஆசிக்காங்க. கோயில்பட்டி தொகுதியில் தான் நிற்கலாம், நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட டிடிவி தினகரன் தான் நிற்கணும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணார் இல்லையா, அதுக்காக அவர் பதவி ஆசைக்காக ஒரு சில பேர் சீட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 மாவட்ட செயலர் வெளியிட்டாங்க, ஒரு 10-15 ஒன்றிய செயலர் அதிருப்தியில் இருக்காங்க,
ஒரு 20-30 முக்கியமான பொறுப்பாளர் அறிவித்திருக்கோம். மற்றபடி எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. 99 விழுக்காடு பேர் என் கூட இருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பத்திரிக்கையாட்டி அவர் சொல்ல, மேடையிலையும் போய் இந்த ஆட்சி எப்படி இருக்கும், இந்த கூட்டணி ஆட்சி எப்படி வரப்போகுது, என்னென்ன தவறுகள் திமுக ஆட்சி நடக்குது, அதை நாங்கள் எப்படி சரி பண்ண போகிறோங்கிறத விட டிடிவி தினகரன் முதன்மையாக பேசுறது, நாங்கள் ஒன்றா இருக்கோம், நம்புங்கய்யா, நாங்கள் ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, கட்டுக்கோப்பான குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்லேருந்தும் அதை பற்றி ஒன்றும் பேசலை, அமமுக பற்றி அதெல்லாம் பேசலை. அவருக்கு ஷார்ட்டாக அவர் வந்து திமுக ஆட்சியினுடைய தவறுகள் குறைகள், நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி, பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போயிட்டாப்புல. டிடிவி தான் முழுக்க முழுக்க வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், உறுதியாக இருக்கோம், வேலை செய்வோம், இந்த தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. இதுக்கு ஒருபடி மேலே ஒரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து தன்னுடைய நட்பை பரஸ்பரத்தை நாங்கள் கட்டுக்கோப்பான இருப்போம், உறுதியாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் மீதான தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி நாங்கள் என்னென்ன பண்ணோம் கடந்த ஆட்சி காலத்தில் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வருது உறுதி, திமுக வீட்டுக்கு அனுப்புவது உறுதி அப்படின்னு சொல்லி சூளுரை மேற்கொண்டு அவர் உட்கார்ந்துருக்காரு. நயினார் நாகேந்திரன் இந்த விழாவினுடைய நாயகன் அப்படின்னா அவர் நயினார் நாகேந்திரன் தான். உண்மையிலேயே அவருடைய பேச்சை கேட்குற பொழுது எங்கள் ஊரில் முத்துலட்சுமி வில்லுன்னு ஒரு வில்லு உண்டு. இந்த கோயில் திருவிழாவில் முத்தாரம்மன் கோயில் கூட எல்லாம் வைப்பாங்க. மாயாண்டி சுடலை மாடன் கதைகள் வாட, கதைகள் வாட, அன்னார் அவர்கள் 1000 ரூபாயை 5000 ரூபாயை 5 லட்சமாக பரிசளித்திருக்கிறார். அவர் யார்? அவர் நல்லவர் வல்லவர், அவர் வாழும் காலத்திலே அவர் கொடுத்து கறந்துங்களுக்கு சிவந்த சொந்தக்காரர் அப்படின்னு வில்லுப்பாட்டு பாடுவாங்க. வில்லுப்பாட்டாக கேட்டு வளர்ந்துருப்பார் போல இருக்கு. நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர், அவர் தவமிருந்து பெற்றெடுத்தவர், அவருடைய தமிழை நேசிக்கக்கூடியவர். அவர் யார் தெரியுமா? கர்ஹர் மோடி, அமாரா மோடி, துமாரா மோடின்றாப்புல. இருந்து அமாரா மோடி, கர்ஹர் மோடியா? திருநெல்வேலியில் பிறந்த இவர், திராவிட கட்சியில் இருந்த இவர், தமிழ்நாட்டில் கூட்டம் நடக்குது. தமிழ்நாட்டு கூட்டத்தில் போய் கர்ஹர் மோடி, அமாரா மோடி, அப்படி மோடியை குஷிப்படுத்த வேண்டிய இந்தியில் பேசி உட்கார்ந்துருக்கவனா என்ன பானிபூரி திங்கிறவனா? உட்கார்ந்துருக்கவனா என்ன வடநாட்டுக்காரனா? இல்லை பீகாரில் எதுவும் கூட்டம் நடக்குதா? இல்லை உத்தரப்பிரதேச எதுவும் கூட்டம் நடக்குதா? கர்ஹர் மோடி, அமாரா மோடி, துமாரா மோடியா? நீங்கள் கர்ஹர் மோடிக்கே நான் கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா கர்ஹர் மோடினா வரமாட்டேக்கு. அமாரா மோடினா நம்ம மோடி, ஏன் நம்ம மோடின்னு சொல்ல வேண்டியதானே? மோடிக்கு தான் தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும்ல, மோடி தான் தமிழை ரொம்ப விரும்புகிறார்ல. உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி தான், செம்மொழி தமிழ் மொழி தான், தமிழ் மொழியை படிக்க விரும்புகிறேன், திருக்குறளை படிக்க விரும்புகிறேன், ஔவையாரை படிக்க விரும்புகிறேன்னு பேசுகிறார் தானே. அப்போ அவருக்கு தமிழ்லே பேசிட்டு போகலாமே. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர் தன் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அவர் குஜராத்தி, ஆனாலும் இந்தியில் பேசுகிறாப்புல. இந்தியில் தானே அவர் பேசுகிறாரு. இந்தியில் அவர் பேசும்போது கூடியிருக்கும் புறம் தமிழன், செங்கல்பட்டுக்காரனோ மதுராந்துக்காரனோ ஜெயலலிதாக்காரனோ எல்லா ஊருக்காரனும் தமிழன் தான். தமிழங்கிட்ட அவர் இந்தியில் பேசுகிறாரு, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதுபோல் நீங்கள் தமிழில் பேசுவதை அவர்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. அங்கே என்ன கர்ஹர், அங்கே என்ன அமரா துமாரா? ஹர் ஹர் மோடி, ஹர் ஹர் மோடி, ஹமாரா மோடி, ஹமேசா மோடி. எவ்வளவு பேசினாலும் ஐயா நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் தான், தேசிய தலைவரெல்லாம் ஆக்க மாட்டாங்க, அகில உலக தலைவரெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு, நர்மதை நதிக்கரை பெற்றெடுத்த நாயகன், குஜராத் பெற்றெடுத்த நல்முத்து, 3 முறை அல்ல 30 முறை வந்தாலும் அவர்தான் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர். 30 முறையா? ஒரு முறைங்கிறது 5 வருஷம், 30 முறைங்கிறது கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆச்சே. 150 வருஷம், அவர் வயசு 70. அப்போ 150 220 வருஷம் வாழ போறாரா? அவர் வாழட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனால் இந்த அளவுக்கு புகழலாம், கூவலாம், ஆனால் இந்த அளவுக்கு கூவக்கூடாதுங்கய்யா. அடுத்ததாக விழாவினுடைய மைய நாயகன், மரியாதைக்குரிய ஐயா பாரத பிரதமர் ஐயா நயினார் நாகேந்திரன் சொன்னது போலவே நர்மதை நதிக்கரையின் நாயகன், கண் துஞ்சாது தமிழர்களை காப்பாற்றாமல் நான் வந்து ஓய மாட்டேன்னு ஒரு பெத்த தாயிட்ட சத்தியம் என்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா நரேந்திர மோடி தமிழ்நாட்டுடைய பெருமைகளை குறித்து பேசினார். உண்மையிலே எனக்கெல்லாம் மெய் செலுத்துச்சு. சில்லறையெல்லாம் கூட நான் வந்து டிவியில் பார்த்துருக்கும் போது செதற விட்டேன், டிவியில் கூட ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் புகழ்ந்தார். தமிழ் நாகரிகம் என்பது, தமிழர் பண்பாடு என்பது அது பாரத தேசத்திற்கே ஒரு முன்னோடியான பண்பாடு, அந்த மாதிரியான தமிழ் நாகரிகம் அப்படின்னு ஆரம்பித்தார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்தார். பரவாயில்லையே, தமிழ் கற்றுக்கிட்டாரா ஐயா மோடி, தமிழ்லே பேச போகிறாரு போலக்குன்னு பார்த்தா அது ஒன்று தான் தமிழ். அதுக்கப்புறம் முழுக்க ஹிந்தியில் ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னென்ன பேசினார் ஒன்றுமே புரியலை. அங்கே தமிழில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாப்புல, அதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி
தமிழ் பண்பாடு, தமிழர் நாகரிகம் அதெல்லாம் பேசினாப்புல. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாத்தையும் பேசினாப்புல. சரி, எப்படியே பேசிட்டு இருக்கும்போது நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கே கச்சத்தீவை தூக்கி கொடுத்து துரோகம் செய்து திமுக காங்கிரஸ்னு சொன்னவர் மதுராந்தகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ நிச்சயமாக தமிழ் மீனவருடைய பிரச்சனை பற்றி பேசுவார். அந்த மீனவர் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை பேசுவார். நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன், கச்சத்தீவு ஹே மீட்டெடுப்பு ஹே அப்படின்னு போடுவார்னு பார்த்தா போடவே இல்லை. மதுராந்தகத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டரில், ஜஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸில் பரந்தூரில் கிட்டத்தட்ட 1300 நாட்களாக அந்த மக்கள் எங்களுடைய விவசாய நிலங்களை நாங்கள் விமான நிலையம் கட்ட தர மாட்டோம், ஏர் ஓட்டும் நிலத்தில் ஏரோப்ளைனை ஓட்ட விடமாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க. பறையர் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த 9 கிராமங்களில் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு செவி சாய்த்து திமுக அரசு தானே கொண்டு வர பார்க்குது. திமுக தானே அந்த மக்களை வந்து போராட வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கு. திமுக எதிரான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ நிச்சயமாக மத்திய அரசு தானே இந்த வானூர்தி நிலையத்துக்கு வந்து அடித்தளம் போட்டு கொடுத்தது. அதனால் இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு மதித்து விவசாயத்தை பாதுகாக்கின்றாப்புல, விவசாயிகளையும் பாதுகாக்கின்றாப்புல, விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற சொல்கிறாப்புல. அதனால் இந்த விவசாய நிலத்தை அழித்து நாங்கள் வந்து ஏரோப்ளைன் ஓட்டுவதற்கு விமான நிலையம் கட்ட அனுமதி தரமாட்டோம், பரந்தூர் மக்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மோடி எங்கேயாவது அந்த 50 நிமிஷத்தில் பேசிட்டு பாருன்னு திருப்பி பூத கண்ணாடி வச்சு ஒரு படத்தை சிவாஜி கணேசன் நைட்டு முழுக்க உட்காந்து இந்த புக்கெல்லாம் தேடுவார்ல, அது மாதிரி உட்காந்து தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. போன ஆட்சியில் 17 பேர், இந்த ஆட்சியில் 23 பேர், கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே நீட் தேர்வால் எழுத முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டு இறந்து போயிருக்காங்க. தொடர்ச்சியாக நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்கள், கல்வி என்பது எங்களுடைய உரிமை, அந்த உரிமையை எங்களால் அடைய முடியல, டாக்டர் மகன் தான் டாக்டர் ஆகணுங்கிற முறை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ ஏழை எளிய மக்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறோம், 2 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் கட்டி எங்களால் படிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நீட் தேர்வில் பயந்து போயிருக்காங்க. அவர்களுடைய கல்வி உரிமையை மீட்க நீட்டு குறித்து ஏதாவது பாரத பிரதமர் மோடி பேசி நீட்டுக்கு நீக்கக்கூடிய ரகசியம் எங்ககிட்ட தான்னு சொல்லி திமுக சொல்லிச்சு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், அவங்களுக்கு எதிராவது இந்த நீட்டு குறித்து ஏதாவது பேசுவார், மாணவருடைய கல்வி உரிமையை மீட்பார், ஏன்னா அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்குது, அதை பற்றி பேசுவார்னு பார்த்தா அதை பற்றியும் பேசலை. 2013 இளந்தாமரை மாநாடு நடக்கிறேன் திருச்சியில் நடத்தினாங்க ஐயா மோடி அவர்கள். அப்போ சொன்னாங்க, எங்களுடைய குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் இப்படி இலங்கை இராணுவத்தால் பாதிக்கப்படுறாங்க, இப்படி ஒரு ஆண்மையற்றங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். நான் பார்த்து கண்ணியம் கருதி, நமக்குன்னு ஒரு கண்ணி இருக்கு இல்லையா, அந்த கண்ணியம் கருதி ஆளுமையற்ற காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஐயா மோடி பயன்படுத்தினாங்க. அந்த ஆளுமையற்ற காங்கிரஸ் இருப்பதனால தான் அங்கே குஜராத்திகள் தாக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. மேரா கவர்மெண்ட் ஆத்தா ஹே மேரா ஜாத்தா ஹே அப்படின்னாப்புல, எங்கே இலங்கைக்கு பார்த்தாகேனாப்புல, ஒரு ஆத்தாகவும் இல்லை. இப்போ ஐயா சொல்லி கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. ஒரு முறை வந்து 2 முறை வந்து 3 முறை வந்துட்டாப்புல, 3 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு 24 முறை வந்துட்டாப்புல. இப்போதும் மீனவன் தாக்கப்படுறான், வலைகள் அறுக்கப்படுது, மீனவனோட படகுகள் உடைக்கப்படுது, மீனவன் கொலை செய்யப்படுறான். ஆனால் மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்புன்னு சொல்கிற மோடி அவர்கள் என்னது ஆப்ரேஷன் சிந்தூர் 29 சுற்றுலா பயணிகளை கொண்டதற்கு உடனுக்குடன் பதிலடி கொடுத்து பீகார் சட்டமன்ற தேர்தலில் பேசி, பீகாரில் போய் பேசி, நான் வந்து என் ஒருத்தனை கூட விட மாட்டேன், அப்படி ஸ்கெட்ச் போடு தூக்கொண்டா அப்படின்னு சொல்லி சொன்ன ஐயா மோடி அவர்கள் 29 சுற்றுலா பயணிகளை கொன்ற பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நிகழ்த்தி அவர்களை கொன்ற மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் இதுவரைக்கும் 850க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்திய குடிமகனாக இருந்த அந்த மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்களே, அதை பற்றி இனிமேல் இதுவரைக்கும் விட்டுருங்கயா, இனிமேல் எனக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, இனிமேல் ஒரு மீனவனை தொட்டா சிங்கள இராணுவம் செத்தான் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா நாமளும் சொல்லலாம் பாரத் மாதாக்கு ஜெயின்னு. தமிழ் பண்பாடு உயர்ந்த பண்பாடு, தமிழ் கல்ச்சர் ஆன்ஷியன்ட் கல்ச்சர் அப்படிலாம் பேசுகிறாங்க, தமிழ் மொழி எனக்கு பிடிச்ச மொழின்னு பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கான ஆதாரமாக இருப்பது கீழடி. 3000 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஆண்டுகளுக்கு முன்பே யானை தந்தத்தில் சீப்பு செஞ்சிருக்கிறான், தங்கத்தில் ஊசி பண்ணியிருக்கிறான், இரும்பை உருக்கக்கூடிய தொழிற்சாலை வச்சிருக்கிறான், கழிவறை கட்டி ஓடு வாய்க்கால் கட்டி வாழ்ந்துக்கிறான், செங்கலை சுட்டு பயன்படுத்தியிருக்கிறான். இப்படி ஒரு நாகரிகமான சமூகமாக தமிழ் சமூகம் 2 கிலோமீட்டர் 2 ஏக்கரை தொன்னதுக்கு 2 ஏக்கரில் வாழ்ந்திருப்பான். இன்றைக்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்கும்போது அன்றைக்கு எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு வாழ்ந்திருப்பான். 2 ஏக்கரை
ஆய்வுக்கு உட்படுத்தியதுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் ஆய்வு செய்தால் எவ்வளோ கிடைக்கும்? அந்த கீழடி அகழாய்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஒரு தொல்லியல் சான்றா பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு மிக சிறந்த நாகரிகமாக கருத முடியாது என்று மத்திய அமைச்சர் சொல்றார். இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கீழடிக்கான நிதியை ஒதுக்க மறுக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது என் கண்ணுக்கு தெரியல, அது எனக்கு தெரியாமல் நடந்துச்சு, அது என் பார்வைக்கு வரல. கீழடி மீண்டும் எங்களுடைய கூட்டணி நடக்கும் பொழுது நாங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டணி செய்து கீழடி அகழாய்வை விரிவுபடுத்தி தமிழருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை உலகத்திற்கு பறைசாற்றுவோம் அப்படின்னு ஐயா பேசினார்னா நாமளும் சொல்லலாம் பாரத் மாதா கி ஜெயின்னு. இப்படி மக்களின் பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கு. தமிழருக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனை இருக்கு. முல்லை பெரியாறில் இன்றைக்கு வரைக்கும் நமக்கான சமபங்கு நீர் கிடைக்கல. கேரளாவிலையும் பாஜக இருக்கு, மத்தியிலையும் பாஜக ஆளுது. கேரளா முனிசிபலை வேறு பாஜக கைப்பிடிச்சிருக்கு. காலையில் கேரளாவுக்கு தான் ஐயா போயிட்டு வந்திருக்காங்க. ஐயா உண்மையிலே தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருக்கும்னா முல்லை பெரியாறு பிரச்சனையை நாங்கள் 2 மாநிலங்களில் பேசி தீர்த்து வைப்போன்னு பேசியிருந்தாருன்னா நாமளும் சொல்லலாம் பாரத் மாதா கி ஜெய். காவிரி சிக்கலில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிற்கான சமபங்கு நீரை கொடுக்க மறுக்கிறது காங்கிரஸ், எதிர்கட்சி பாஜக, மேலையும் பாஜக. இங்க எங்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைகிற பொழுது நாங்கள் சமபங்கு நீரை வாங்கி தருவோம், 14 டெல்டா மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவோம், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்போம் அப்படின்னு ஐயா மோடி அவர் சொல்லியிருந்தாருன்னா நாமளும் சொல்லலாம் பாரத் மாதா கி ஜெய். இதை எதையுமே சொல்லாம ஐயா பேசுறது என்னன்னா தமிழர் என்று பேசுறது. அங்கே போனால் குஜராத் மக்களை பற்றி பெருமையாக பேசுவாப்புல, அங்கே போனால் ஒரிசா மக்களை பற்றி பெருமையாக பேசுவாப்புல, பீகாருக்கு போனால் பீகாரை பற்றி பெருமையாக பேசுவாப்புல, காஷ்மீர் போனால் காஷ்மீர் பண்டிட்டில் பற்றி பெருமையாக பேசுவாப்புல, ராணுவத்துக்கு போனால் ராணுவ வீரர் பெருமையாக பேசுவாப்புல. அப்படி தான் பேசணும், தப்பு கிடையாது. காலையில் திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காப்புல, அங்கே என்ன பேசிக்காருன்னு கேட்டு பார்த்தேன். இங்கே இருக்க கூட கொஞ்சம் அங்கேயும் கேளுங்க. அங்கே போய் நமஸ்காரம் இங்கே வணக்கம், அதுதான் சரி. அங்கே நமஸ்காரம் இங்கே வணக்கம் போடுறது சரிதான். அங்கே போய் பத்மநாப சாமி ஜி கோயில் கே அப்படின்ட்டாப்புல, இங்கே எரிகாத்த ராமர் கோயில் கே அப்படின்ட்டாப்புல. அங்கே போனால் பத்மநாப சுவாமி கோயிலை பற்றி பேசுறது, இங்கே ஏரிக்கிற ராமரை பற்றி பேசுறது. அங்கே ஒரிசா போனால் பூரி ஜெகநாதர், அங்கே ஓம்காளி ஜெய்காளி, அங்கே ஜெய் ஸ்ரீராமு. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. ஒரு சாமி, ஒரு மொழி, அப்புறம் அந்த மக்கள் இதை பேசுறது. ஆனால் அந்த மக்களுடைய பிரச்சனை குறித்தோ, அவருடைய வாழ்வாதாரம் குறித்தோ, அவங்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனை குறித்தோ எதை பற்றியும் ஐயாவும் பேசுறதில்லை, ஐயாவுடைய ஆட்களும் பேசுறதில்லை. இதையெல்லாம் பேசாமல் ஊதி பெரிதாக்கப்பட்டு இப்போ தான் அமர்ந்திருக்கிற திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசி மீண்டும் கிளறி விட்டு போயிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் சில கட்சிகள் அரசியல் பண்ணுது, நம்முடைய தலைவர்கள்லாம் மக்களுக்காக நின்னாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பேசாமல் திருப்பரங்குன்ற பிரச்சனையை தான் ஐயா மோடிகிட்ட, ஏன்னா மோடி பேசலை, மோடிக்கிட்ட இதெல்லாம் பேசுங்க ஐயா, நீங்கள் ஏரிக்கிற ராமரை பேசுங்க, சென்சிட்டிவாக இருக்கும், மதுராந்தகத்தில் இருக்குது, அப்படியே பக்தால்ஸ்லாம் மயங்கிருவா அப்படின்னு எழுதியிருக்காங்க. லிஸ்ட்டு கொடுத்தவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூ எழுதி கொடுத்துருப்பாங்க. தமிழர் மானே தெனே பொன்மானே தமிழர்களை பொறுத்தளவில் இந்த தமிழ் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இப்படின்னு பேசினா அவங்களுக்கு நாக்குப்பூச்சி கிளம்பிடும். அப்போ கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. நீங்கள் வணக்கம் நமக்கம்னு சொல்லுங்களேன். நீங்கள் வணக்கம் சொன்னால் நமக்கம் அப்படின்னாலே ஓ சூப்பர் ஜி தமிழில் பேசிட்டாருன்னு கொண்டாடுவாங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. பேசிட்டு போயிட்டாப்புல. மொத்தத்தில் கோழி வளர்ப்பது கொஞ்சுவதற்கல்ல, ஆடு வளர்ப்பது அழகு பார்ப்பதற்கல்ல. கோழியின் மொழியில் நாம் கூப்பிடுவது கோழியை முத்தம் கொடுக்கல்ல, கோழி 65 போடுவதற்கு. கொக்கொன்னு கூப்பிடுவோம். அரிசியை போட்டு அது வந்த உடனே அறுத்து நல்ல பெப்பரை தூக்கலாக போட்டு ஒரு நாட்டுக்கோழி ரசத்தை வை அப்படின்னு கொடுப்போம்ல, அது மாதிரி தமிழ் மொழி கொக், தமிழ் மொழி கொக், தமிழ் எனக்கு பிடிச்ச மொழி கொக் அப்படின்னு தமிழன் பக்கத்தில் போவான். இங்கே சிக்கன் 65, இங்கே தமிழன் 65. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து